நாம் தமிழர் சொல்லக்கூடிய விஷயம் 25 ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, 30 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்றதெல்லாம் வைங்க. இதெல்லாம் வந்து அரசு கொள்கை முடிவாக இவர்கள் எடுத்து அதெல்லாம் செய்கிறாங்க. சரியா? இதில் நாட்டு மக்களுக்கு வந்து உண்மையிலேயே பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து 1 லட்சம் டன் எடுக்கிறீங்க. சரி, தோண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வைங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த 1 லட்சம் டன் கிருஷ்ணகிரி பகுதி மக்களுக்கு பொருளாதார ரீதியாக மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும், அந்த மக்கள் வந்து நம்ம எதை செய்தாலும் நம்ம கேள்வி கேட்க மாட்டார்கள் அப்படின்ற அதீத நம்பிக்கை உனக்கு வந்ததுனால தான் இதை செய்கிறேன். நீ உண்மையிலேயே இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருவன் செய்வான் அந்த வேலையை. கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க தெரியுங்க. அவருடைய சகோதரரை வைத்து அவர் மகனை வைத்து இந்த கொள்ளை நடக்குது. இங்கேருந்து கேரளாவுக்கு அனுப்புகிற அத்தனை வண்டி இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் நடக்குது. அதாவது அந்த பகுதியிலேருந்து போகக்கூடிய வண்டி எல்லாம் அப்படின்னு தெரிஞ்ச நீ அந்த ஆளை கொண்டு வந்து நீ திருப்பி அமைச்சராக்குறீங்க. அப்புறம் என்ன பேச முடியும்? கொங்கு மண்டலத்துடைய அரசியல் தன்மை என்பதே வேறு. அங்கே நாம் தமிழருடைய இருப்பு அப்படின்றது குறைவாக தான் உண்மையை ஒத்துப்போம். பட் அதை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். நாம் தமிழர் கட்சியை பற்றி நான் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறது கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஜய் வந்துட்டார், அவரோட கட்சி வந்துருச்சு, நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் பிரியும் அப்படின்னு சொல்லும்போது நான் திரும்ப அதான் நான் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு கூடிய ஸ்டாண்டர்டு அது அந்த கட்சிக்கும் சித்தாந்தத்திற்கும் சீமான் என்கிற நபருக்கும் முழுமையாக வரக்கூடிய ஒரு வாக்கு. ஸோ அந்த வாக்கு வங்கி வந்து அதிகரிக்குமே தவிர அது குறையாது. இல்லை இவ வந்து ஒரு பெரிய வாலே கட்டிப்பானோ. சரியா? இது நம்ம பணத்தை கொள்ளையடிச்சு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கொள்ளையடிச்சு இவன் கட்டிப்பானோ. இவன் கட்டி இவன் கையங்களமாக மாட்டிக்கிறதுக்கு நம்ம பாக்கெட்லேருந்து செலவு பண்ண மைய. நீ தான் ஊரை கொள்ளையடிச்சு வச்சிருக்கே, அந்த பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணு 1.5 கோடி ரூபாயை. ஏன் தமிழக அரசு செலவு பண்ணணும்? டாஸ்மாக் ஊழல் நடக்குது அப்படின்னா வந்து விசாரிக்கிறதுக்கு தானே விசாரணை ஆணையங்கள் இருக்குது. அப்போ அவங்க வந்து ரெய்டு நடத்தினாங்கன்னா ரெய்டுக்கு போய் நீங்கள் வரலாம். எங்களோட தமிழர்களுடைய உரிமை எங்கேந்திரா தமிழர்களோட உரிமை வந்தது? அரசியல் கவுடனியர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு அசைவம், எல்லா கட்சிக்காரங்களும் அசைவம் விருந்து போடுவாங்க சார். அதோட பீர் சப்ளை நடந்திருக்கு. அதோட திமுக இளைஞர் அணி பொதுக்கூட்டத்தில். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றும் புதுசு கிடையாது திமுகவுக்கு. திமுக காலங்காலமாக இது செஞ்சுட்டு தான் இருக்குது. இன்னி தான் வந்து அது சோஷியல் மீடியாவில் வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அது ஒரு வீடியோ வெளில வந்ததுனால இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்கிறத வந்து திமுக காலங்காலமாக செய்யக்கூடியது தானே. இவர்கள் தானே அந்த கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்தது. ஏன் வாக்குக்கு பணம் அப்படின்றத வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே வாக்குகள் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 5 ரூபான்னு கொடுத்து வாக்குகளுக்கு பணம் கொடுத்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் இருந்திருக்கு. அப்போது நீங்கள் அந்த காலத்தில் முதல் தேர்தல் 52 நடந்த முதல் தேர்தலில் பார்த்தீங்கன்னா கோயங்கா போட்டிக்கிட்டார். தொழிலதிபர் அவர், மிகப்பெரிய பத்திரிகையாளர், தொழிலதிபர் அவர் பார்த்தீங்கன்னா அப்போ கிளைடரில் வந்து வாக்குகளை பணத்தை தூவினார் அப்படின்லாம் அந்த குற்றச்சாட்டெல்லாம் இருந்திருக்கு. சரியா? இதெல்லாம் வந்து நம்ம காலங்காலமாக பார்க்குறோம். ஆனால் தேர்தலில் வேலை செய்வதற்கு அந்த பூத்து முகவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி வந்து வாட்டர் பாட்டில் தந்து பணம் கொடுக்கறது அப்படின்றத ஒரு காலங்காலமாக அது நடந்துட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி நீங்கள் நடந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, இது ஆச்சரியமாக நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. பட் திமுக வந்து மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய உபதேசம், சுயமரியாதை, சுய ஒழுக்கம், இப்படிலாம் உபதேசத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய கட்சி கூட்டங்கள்லேயே அதிகாரப்பூர்வமாக இதை விநியோகம் செய்கிறார்கள் அப்படின்றதை மறுத்து பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்க முடியும்? வெறும் இதை மட்டும்தான் பார்க்குறீங்க. நீ இன்னும் நிறையெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் இன்னும் நான் அதுக்குள்ளெலாம் போக விரும்பலை. அது இன்னும் ஆபாசமாக போயிடும். அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இதையெல்லாம் இப்போ இல்லை, கண்ணதாசன் வனவாசத்திலே எழுதிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன மாதிரியான அரசியலை எல்லாம் புகுத்தினார்கள், அதில் என்னென்ன அசிங்கங்கள்லாம் இருந்தது அப்படின்றத அவர் அதுலேயே எழுதிட்டார். அதுலேயே நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும், இதெல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கும். சார், இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி விடுவிக்கப்பட்டுள்ளார், பொன்முடி அமைச்சர் பதவி விடுவிக்கப்பட்டுள்ளார். இதை பற்றி முன்னாடியே நாம் தமிழ் சீமானவர்கள் அவங்க அமைச்சர் பதவியிலேருந்து எடுங்கன்னு நிறைய ப்ரெஸ் மீட்லாம் சொன்னார். அதெல்லாம் எந்த குரலையும் கேட்காம நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் ஸ்டெப் எடுத்துட்டாங்களா? நீதிமன்றம் எத்தனை வாட்டி செருப்பால் அடிச்சுது?
இதற்கு மேலே நாங்கள் உத்தரவை போட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம்னு சொன்னதுக்கப்புறம் தானே இவங்க இந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவர் பதவி விலகி விட்டார். என்ன பதவி விலகி விட்டார்? உனக்கு வேற என்ன வழி இருந்தது? பொன்முடி பேசியதை எடுத்துப்போமே. பொன்முடி பேசியது என்பது அவருடைய அரசியல் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறார் இல்லையா, அதற்கே எதிரானது. அவர் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் பிஆர் ஆக்டில் அவர் கொடுத்த அந்த உத்தரவாதத்திற்கு எதிரானது. அவருடைய பதவி, இந்த எம்எல்ஏ பதவியே நீக்கப்பட வேண்டும். எப்படி நீங்கள் வந்து ஒரு 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 அரசியல் சாசனத்தை அடிப்படையாக வைத்து பதவி ஏற்றுக்கொண்டு விட்டு எப்படி நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்க? ஒரு மதத்தை எதிர்த்து, ஒரு நம்பிக்கையை எதிர்த்து, கொச்சையாக ஒரு இனத்தவரை எதிர்த்து, பெண்களை எதிர்த்து எப்படி நீங்கள் பேசுவீங்க? இது தொடர்கதையாக எல்லா அமைச்சர்களும் வைத்திருக்கிறார்கள். இதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் அமைச்சர்களாக தொடர்வது அப்படின்றதே சரி கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2-3 அமைச்சர்கள் தவிர மற்ற அத்தனை பேரையும் நீக்க வேண்டியது. ஏன்னா அத்தனை பேரும் இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் தான். இதில் ஒரு பொன்முடி ஒருபடி மேலே போகிறார். சைவம், வைணவம் போன்ற சமயங்கள் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்கவை அவை. எவ்வளோ ஒரு ஒரு இலக்கியத்தின் மீது நேசம் கொண்டவர்கள் தானே திமுகவினர், அப்படி தானே சொல்லிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு இலக்கிய பின்னணியை கொண்டது இந்த 2 சித்தாந்தங்களும், சைவம் வைணவம் போன்றவை. அதை வந்து நீ போகிற போக்கில் கொச்சைப்படுத்துவியா? ஒரு அமைச்சராக இருந்து நீ பேசலாமா அந்த பேச்சு? இதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சைக்கான பேச்சுகள் தொடர்ந்து பேசிட்டே வந்து ஏகப்பட்டது பேசியிருக்காருங்க. நான் என்ன கேட்க, இந்த ஒரு பேச்சையே எடுத்துப்போமே, ஸ்ட்ரைட்டாகவேங்க அடுத்த நொடி அவர் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து, எம்எல்ஏ பதவியிலேருந்து கூட அவர் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதற்கான முயற்சியில் யாராவது இறங்கினாங்கன்னா, இல்லை இப்போ யாரும் இறங்கலன்னா நம்ம தான் இறங்க வேண்டியதுதான். பிஆர் ஆக்ட் படியே, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படியே பேசியது தவறு. சார் 2006 to 2011 ஆட்சி காலத்தில் வந்து ஐ பெரியசாமி, அப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அதிகமாக சொத்து குவிச்சதுனால இப்போ அவங்களோட ஜாமீனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த அமைச்சர்களையும் மாற்றம் ஏற்படுமா? இல்லை, யாரோட ஜாமீன் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றீங்க? ஐ பெரியசாமி, அவங்களோட ஜாமீன் எதுவும் கேன்சல் பண்ணலையே. அவங்களுடைய வழக்கில் விடுதலை அவங்கள வழக்கில் வந்து விடுதலை ஆனது வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. பட் அது 6 மாதம் கொடுத்துருக்காங்க. 6 மாதம் இவங்க 6 மாதம் கொடுக்குதுங்க. நீதிமன்றம் எப்பொழுதுமே ஒரு அறிவுரை கொடுக்கும், 6 மாதத்தில் முடிங்க. எத்தனை கேஸ் அப்படி முடிச்சிருக்கீங்க 6 மாதத்தில்? நான் காமிக்கிறேன் உங்களுக்கு டைரக்ஷன். சுப்ரீம் கோர்ட்லேயும் டைரக்ஷனுங்க. என்டிபிஎஸ் கேஸு, இது போதை மருந்து சம்மந்தப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட்லேயும் டைரக்ஷனுங்க. 6 மாதத்தில் முடிக்க வேண்டும்னு 6 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இழுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை எப்பொழுது வழங்க வேண்டும் என்பதனை வேறு யாரும் முடிவு பண்ண முடியாது. அந்த நீதிபதி தான் முடிவு. இதுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லலாம், நீ முடிச்சே ஆகணும், இந்த தேதியில் நீ தீர்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயம் பண்ண முடியாது. யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. அது நீதிமன்றத்துடைய, அதாவது அந்த நீதிமன்றத்துடைய, அந்த நீதியரசருடைய, அல்லது 2-3 நீதியரசர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த நீதியரசர்களுடைய தனிப்பட்ட முடிவு. அதில் யாரும் தலையிட முடியாது. ஸோ இது அவகாசம் கொடுத்துருக்காங்க. இது 6 மாதம்ன்றது இவங்க 6 மாதத்தில் முடிப்பாங்களா? இது இழுப்பாங்க. இந்த தேர்தல் வரைக்கும் போகட்டும் அப்படின்னு இழுப்பாங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி விவகாரமே எடுத்துக்கோங்களேன். செந்தில் பாலாஜி விவகாரத்திலேயே இன்னைக்கு டிசம்பர் மாதமே வந்து உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டுருச்சு. எப்படி அந்த ஆள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு? என்கிட்ட என்ன சொன்னீங்க நீங்கள்? நாங்கள் வந்து இந்த அமைச்சராக இல்லை, சூழல் மாறிவிட்டது அப்படின்னு சொன்னீங்க. சொல்லி தானே பதவி ஏற்றுக்கிட்டீங்க, சொல்லி தானே இது ஜாமீன் வாங்கிக்கிட்டீங்க. ஜாமீன் வாங்கிட்டு போய் நீ அமைச்சரான என்ன அர்த்தம்? திரும்பவும் சூழல் மாறுது இல்லை. நான் அமைச்சராக இல்லை, சூழல் மாறிவிட்டது, எனக்கு பிணை கொடுங்கள்னு சொல்கிற, ஜாமீனை வாங்கிடுற, வாங்கி 48 மணி நேரத்துக்குள்ளே 48 மணி நேரத்துக்குள்ளே 27 ஜாமீன் வாங்குற, 29 நீ வந்து பதவி ஏற்றுக்கிற, அமைச்சராக பதவி ஏற்று, திருப்பி சூழல் மாறுதா இல்லையா? ஜாமீனை ரத்து பண்ணாமல் வேறு என்ன பண்ணுவாங்க? உனக்கு 5 மாதம் கெடு கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நீயா திருந்துவ. நீ பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சவொடனே இவங்களுக்கு வெக்கமான ரோஷன்றது சுத்தமாக கிடையாது. நீ உச்சநீதிமன்றத்துக்கே அப்போ தான் தெரிய வருது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே நீ இருந்தன்னா நாங்கள் ஆர்டர் போட வேண்டியிருக்கோம். என்னென்ன ஆர்டர் போட வேண்டியிருக்கோம்? நாங்கள் தவறு இழைத்து விட்டோம், உன்னை நம்பியது எங்களுடைய தப்பு. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் வேற ஒரு பெஞ்சு ஏற்கனவே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? இவர் வந்து அமைச்சராக இருந்து சாட்சியங்களை மிரட்டுகிறார் அப்படின்னு அவங்க வந்து பதிவு பண்ணிட்டாங்க.
அதை கணக்கில் எடுத்துக்காம உன் வார்த்தையை நம்பி உனக்கு பிணை கொடுத்தது எங்களுடைய தவறு என்று நாங்கள் அந்த தவறை குறிப்பிட்டு நாங்கள் கூடுவோம். அப்போ எவ்வளோ பெரிய அசிங்கம்! யாருக்கு அசிங்கம்? இந்த வழக்கறிஞர்களுக்கு அசிங்கம், நீதிமன்றத்துக்கு அசிங்கம். அதை விட அசிங்கம் வழக்கறிஞர்களுக்கு. இந்த களங்கம் அளவுக்கு நீங்கள் கொண்டு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 1.5 கோடி ரூபாங்க. யார் விட்டு பணம்? என் பணம், உங்கள் பணம். 1.5 கோடி ரூபா ஒரு இயரிங்க்கு. எத்தனை இயரிங் போயிருக்கும் அந்த டிசம்பரில்? நீ எடுத்து பாருங்க. அத்தனை இயரிங்க்கும் 1.5 கோடி ரூபா ஒரு இயரிங்க்கும் பொதுமக்களுடைய பணத்தை நீ கொள்ளையடிச்சிட்டு, நீ திருட்டு வேலையில் ஈடுபட்டுட்டு, நீ கையும் கழுவுமா மாட்டினதுக்கு நான் ஏன் என் பணத்தை விடணும்? நீ புழல் சிறையில் இரு, இல்லை திகாரில் இரு, இல்லை வேற எங்கேயா இல்லை, கடலில் போய் குதி. அது ஏன் பிரச்சனை இல்லையே. ஏன் வீட்டு காசை ஏன் எடுத்து செலவு பண்ணுறீங்க? பொதுமக்கள் பணம் தானே, நம்ம வீட்டு காசு தானே. அதை எடுத்து இவன் எப்படி செலவு பண்ண முடியாது? இவன் வீட்டில் 8 கோடி ரூபாய்க்கு கிரானைட் போட்டு பணம். எது வெறும் படியில் போடுறாங்கல்ல, அந்த படிக்கான கிரானைட்டு மட்டும் 8 கோடி ரூபாய். 350 கோடி ரூபாய்க்கு வீடு இல்லை. இவன் ஒரு பெரிய பாலே கட்டிப்பானோ. சரியா? இது நம்ம பணத்தை கொள்ளையடிச்சு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கொள்ளையடிச்சு இவன் கட்டிப்பானோ. இவன் கட்டி இவன் கையங்கலமாக மாட்டிக்கிறதுக்கு நம்ம பாக்கெட்லேருந்து செலவு பண்ணோம். ஐயா, நீ தான் ஊரை கொள்ளையடிச்சு வச்சிருக்கே, அந்த பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணு. 1.5 கோடி ரூபாயை ஏன் தமிழக அரசு செலவு பண்ணணும்? டாஸ்மாக் ஊழல் நடக்குது அப்படின்னா விசாரிக்கிறதுக்கு தானே விசாரணை ஆணையங்கள் இருக்குது. அப்போ அவங்க ரெய்டு நடத்தினாங்கன்னா ரெய்டுக்கு எப்படி நீங்கள் வரலாம்? தமிழர்களுடைய உரிமை எங்கேந்திரா தமிழர்களோட உரிமை வந்தது? தமிழர்கள்லாம் சொன்னாங்களா? சங்க இலக்கியத்தில் எழுதி வச்சிருக்கா பாட்டில் எடுத்து நீ கொள்ளையடின்னு? எங்கேருந்து தமிழர்கள் உரிமை? மற்ற விதத்துலேயும் விட்டான் தமிழர்கள் உரிமையை, இது கொண்டு வந்துட்டான். டாஸ்மாகில் ரெய்டு நடத்தியது என்பது தமிழர்களுக்கு விடப்பட்ட சவால். அது எப்படி சவால்? எப்படி? எதுக்கெல்லாம் தமிழர்கள் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறான் பாருங்க. இது திராவிடருக்கு விடப்பட்ட சவால்னு சொல்ல வேண்டியதான தைரியம் இருந்தா? ரெய்டு நடக்குது, வீடு வர்றாங்க. ரெய்டு நடந்து வந்தால் அவர்களை இன்னும் நீங்கள் 4 மணி நேரம் உட்கார வைத்து விட்டீர்கள், 10 மணி நேரம் உட்கார வைத்து விட்டீர்கள், 5 மணி நேரம். என்ன கேட்குறேன், இப்போ நம்ம வீட்டுக்கு ரெய்டு வந்தால் தானே பண்ணுவாங்க. அவன் என்ன தனிப்பட்ட சொத்தை அபகரிச்சிட்டுன்னு வந்தாங்களா? கிடையாது. பொதுமக்களுடைய பணத்தை கையாளல் செய்திருக்கிறாய், அதனால் பிஎம்எல்ஏ கீழே நீ பொதுமக்களுடைய பணத்தை கையாடல் செய்திருக்கிறாய் என்பதனால உன்னுடைய அலுவலகத்தை அவங்க ரெய்டு நடத்துகிறாங்கன்னா நீ ஒத்துழைக்கணும். அது உன்னுடைய கடமை. தனியார் நிறுவனங்கள் செய்கிறது இல்லையா? ஐடி ரெய்டு தனியார் நிறுவனங்கள் செய்கிறது இல்லையா? ஒத்துழைக்கிறது இல்லையா? புரண்டு பிடிக்க முடியுமா? அப்போ நீதிமன்றமும் சுட்டி காமிக்கிறது என்ன சொல்லுது? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ரெய்டு வராங்க, அதுவும் பொதுமக்கள் நலன் கருதி வராங்க அப்படின்னும் பொழுது பொதுமக்களுடைய நலன் கருதி ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த ரெய்டில் எதுவும் அத்துமீறலும் நடக்கலை அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறது. அப்போ நீ சொன்னதெல்லாம் பொய் தானே? இதுக்கு யார் விட்டு செலவு காசு எடுத்து செலவு பண்ணுற நீ? ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து எல்லாத்தையும் வரவழைக்கிறது, அவன் போகிற செலவு, இதெல்லாம் தமிழக மக்களுடைய செலவு. இந்த அயோக்கியத்தனத்தை நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது. அவங்க தான் சொல்கிறாங்க, மக்கள் மன்றம் தான் இதை பற்றி முடிவு எடுக்கணும், நாங்கள் எதுவும் முடிவு எடுக்க முடியாது. நாங்கள் சட்டப்படி ஏதாவது ஒரு மீறல் இருந்தால், சட்ட மீறல் இருந்தால் நாங்கள் உள்ளே வருவோம். உங்கள் உரிமை பறிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் உள்ளே வருவோம். இது எதுவும் உரிமை பறிப்பதும் இல்லையே. வழக்க சந்தி எதிர்கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மக்கள் மன்றம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து கேள்வி கேட்கணும். நம்ம பணத்தை நீ செலவு பண்ணுற, நீ கொள்ளையடிச்சதுக்கு நீ உன் பாக்கெட்லேருந்து கொடு, உன் வீட்டை விற்று கொடு, செலவு பண்ணு, கபில் சிபலுக்கு செலவு பண்ணு, முக்குல் ரோஹத்கிக்கு செலவு பண்ணு, இன்னொரு 4-5 வக்கீலுக்கு செலவு பண்ணு, நீ பண்ணு, உன் காசை பண்ணு. நீ தானே திருடின, ஏன் எங்கள் காசை எடுத்து செலவு பண்ணுற? நீ எங்ககிட்டேருந்தே பிடுங்கி எங்ககிட்டேருந்தே திருடி கையங்கலமாக நீ மாட்டினதுக்கு நாங்களே செலவு பண்ணோமா? இது என்னங்க இது? சார், இப்போ கல்குவாரிகள் நடத்தவே கூடாதுங்கிறது நாம் தமிழர் கட்சியோட கொள்கையாகவே இருக்குது. நிறைய போராட்டங்களும் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கான டெண்டரை கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சார். இது நாம் தமிழர் கட்சியாக கடுமையான கண்டனங்களும் தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, நீங்கள் குவாரி கல் மட்டும் இல்லைங்க, நீங்கள் மணல்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு மாவட்டத்துலேருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன்
வெளியில் போகுது அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரியா? இங்கே இந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசக்கூடியவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். ஜகுவர் அலி அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் கொண்டு வந்த ஊழல் என்ன தெரியுமா? அவருடைய பின்னணி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் தான் நான் தேடி எடுத்து பார்த்தேன் என்னெல்லாம் அவர் கொண்டு வந்திருக்காரு. அந்த பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்தது. இதையெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வராருன்றதுனால இவங்க வந்து இந்த மணல் மாஃபியா அரசியல்வாதிகளுடன் அவர்கள் கையூட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து துணிகிறார்கள். அது தைரியமாக சொல்கிறானே அவன் தான். நான் ஒரு முறைக்கு 2 முறை வண்டி ஏற்றி கொண்டேன். ஒரு முறை ஏற்றினா செத்து போயிருப்பானா இல்லைன்னு தெரியாது, 2வது முறை ஏற்றி கொண்டேன்றான். ஒருத்தன் இந்த அளவுக்கு ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு இந்த துணிச்சல் யார்கிட்டேருந்து வருது? இதை பெரிய பிரச்சனை சிக்கல் என்னென்னா, இங்கே புகாரை கொண்டு போய் கொடுப்பவர்களுடைய தகவல்களை அந்த யாரை பற்றி புகார் கொடுக்குறோமோ, யாரை குற்றம் சாட்டுகிறோமோ அவர்களிடமே கொண்டு போய் கொடுக்குறாங்க. காவல்துறை தரப்புலேருந்து கொடுக்குறாங்க, அரசு வழக்கறிஞர் தரப்புலேருந்து போய் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? நாம் தமிழர் சொல்லக்கூடிய விஷயம் 25 ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, 30 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்றதெல்லாம் வைங்க. இதெல்லாம் வந்து அரசு கொள்கை முடிவாக இவர்கள் எடுத்து அதெல்லாம் செய்கிறாங்க. சரியா? இதில் நாட்டு மக்களுக்கு வந்து உண்மையிலேயே பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து 1 லட்சம் டன் எடுக்கிறீங்க. சரி, தோண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வைப்போம். நான் என்ன சொல்கிறேன், அந்த 1 லட்சம் டன் இந்த கிருஷ்ணகிரி பகுதி மக்களுக்கு பொருளாதார ரீதியாக மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இன்றைக்கும் பின்தங்கிய மாநிலங்களில் கிருஷ்ணகிரி மிக மோசமான பின்தங்கிய மாநிலமாக இருக்குது தமிழ்நாட்டிலேயே, மாவட்டமாக இருக்குது தமிழ்நாட்டிலேயே. அப்போது அது ஏன் பின்தங்கி இருக்குது? இவ்வளவு கனிம வளங்கள் இவ்வளோ டெய்லி நீங்கள் சுரண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கணும்ல. அந்த வளம் அவர்களோடது தானே, அதை அவர்களுக்கே பிரித்து கொடுக்கும். நீ இயற்கை வளத்தை சுரண்டி அதை வைத்து தான் நீ வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வரணுன்றதை ஒரு கொள்கை முடிவாக வச்சுருக்க. சரி, பண்ணிட்டு போ. ஆனால் குறைந்தபட்சம் இந்த 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 வளங்களை எடுப்பது அப்படின்ற இந்த கொள்கை இருக்கு இல்லையா, இந்த அடிப்படை கொள்கையை இந்த அரசியல் சாசனத்தின் மூலமாக நம்ம இந்த அடிப்படை கொள்கையை எப்படி வகுத்தோம், எதுக்காக வகுத்தோம்? அங்கங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக. அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க மேம்பட்டிருக்கிறார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஒரிசாலேருந்து எடுக்கிறீங்க, கனிம வளங்கள் எடுக்கப்படுகிறது. ஒரிசாவில் எங்கேருந்து கனிம வளங்கள் எடுக்கப்படுகிறது? அதிகமாக பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த பாக்சைட்டு அது இதுன்னு எடுக்கிறாங்க. நீ பாக்சைட்டுன்னு எடுக்கிறது பிரச்சனை இல்லை, எடுக்கிறது அவங்களுக்கு பயனளித்திருக்கிறதா? பொருளாதார ரீதியாக அவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்களா? இல்லை. இதை சுரண்டக்கூடிய இந்த மஃபியாக்கள் மட்டும்தான் கொழித்து வருகிறார்கள். மணல் கரிகாலன்றான், மணல் ராமச்சந்திரன்றான். இவர்கள்லாம் யார்? கரிகால சோழனா என்ன? சார், திமுக எம்எல்ஏ ஒரு சட்டசபையிலே பேசுகிறாரு, கன்னியாகுமரியிலேருந்து நீதிமன்ற தடையை தாண்டி எங்களால் கேரளாவுக்கு ஒரு ஃப்ரீயாக கொண்டு போக முடியல. இது குறித்து நாங்கள் முதலமைச்சர்கிட்டே கோரிக்கை விடுக்கிறோம். எங்களுக்கு அவருக்கு இப்போ அமைச்சராக சேர்த்துருக்காங்க, மனோ தங்கராஜன் ஒருத்தர் அமைச்சராக சேர்த்துருக்காங்கல்ல, ஒரு பட்டியலே கொடுக்குறாருங்க அங்கே இருக்க லோக்கல் டிஎஸ்பிகிட்ட. இந்த வண்டியெல்லாம் நீ நிறுத்தவே கூடாது, என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போவோம், இங்கேருந்து மணல் ஆள் எது வேணாலும் எடுத்துகிட்டு போவோம், இந்த வண்டியெல்லாம் நிறுத்தக்கூடாது இப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை, ஒரு பகிரங்கமாக கொள்ளையடிக்கக்கூடிய ஒருத்தரை நீ திருப்பி கொண்டு வந்து அமைச்சராக நீ கோர வைக்கிறன்னா, அப்போது நீ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும், அந்த மக்கள் வந்து நம்ம எதை செய்தாலும் நம்ம கேள்வி கேட்க மாட்டார்கள் அப்படின்ற அதீத நம்பிக்கை உனக்கு வந்ததுனால தானே இது செய்கிற. நீ உண்மையிலேயே இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருவன் செய்வான் அந்த வேலையை. கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க தெரியுங்க. அவருடைய சகோதரரை வைத்து, அவர் மகனை வைத்து இந்த கொள்ளை நடக்குது. இங்கேருந்து கேரளாவுக்கு அனுப்புகிற அத்தனை வண்டி இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் நடக்குது. அதாவது அந்த பகுதியிலேருந்து போகக்கூடிய வண்டி எல்லாம் அப்படின்னு தெரிஞ்ச நீ அந்த ஆளை கொண்டு வந்து நீ திருப்பி அமைச்சராக்குறியே, அப்புறம் என்ன பேச முடியும் நம்ம? சார், நீங்கள் இவ்வளோ விமர்சனங்களை முன் வச்சாலும் தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாங்கன்னா 200 இல்லை 234 நாங்கள் ஜெயிச்சாலும் அதை ஆச்சரியப்படுத்துக்கலன்னு கான்ஃபிடண்டாக சொல்கிறார். அதுதான் எதனால? 2 விஷயங்கள்னால. என்னன்னா, அவர் மக்கள் வந்து இதையெல்லாம் கண்டும் காணாமல் போவார்கள். இந்த பகிரங்க சுரண்டல், வெளிப்படையான கொள்ளை, இதையெல்லாம் கண்டும் காணாமல் போவார்கள். நான் அண்ணா காலத்தில் இருந்தேன் அப்படின்னு இந்த காட்பாடி கொள்ளையன் யார் இது என்ன துரைமுருகன் சொல்லலாம். நான் அண்ணா காலத்தில் இருந்தேன், நான் கருணாநிதி காலத்தில் இருந்தேன், நான் ஸ்டாலின் காலத்தில் இருப்பேன். அது அப்போ கூட பாருங்கள், வயசு என்ன இருக்கும்? ஒரு 84 வயசு இருக்குமா? ஊர்பட்ட பணத்தை கொள்ளையடிச்சிட்டியா? அப்போ கூட ஆசை போக மாட்டேங்குது. உதயநிதி காலத்திலும் நானே இருப்பேன்,
அப்போ கடலாமையாக தான் பிறக்கணும். ஒரு 200-300 வருஷம் இருந்து கடலாமையாவது நாட்டுக்கு நல்லது பண்ணுறது. இவெல்லாம் திருடி தானே வச்சுருக்கான். இல்லை உலக்க மாதிரி ஒரு பையனை வச்சுருக்கான் பாருங்க. அவன் யார்? அவன் அந்த கதிரானந்த். அவன் என்ன பண்ணியிருக்கான்? இந்த காட்பாடி மக்களுக்கு அவன் என்ன பண்ணி இன்னும் கிழிச்சிருக்கான்? இந்த வேலூர் மக்களுக்கு என்ன கிழிச்சிருக்கான்? எதுவும் கிடையாது. அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா 13 கோடி ரூபாய்க்கு கைமாத்தா பணம். அது அவன் கட்சிக்கே இருக்கக்கூடிய பணி. எல்லாம் 200 ரூபான்னு விட்டான். இது சிக்குது. அவன் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி ரூபாய் சும்மா கைமாத்தா வச்சுருக்கான். உங்ககிட்ட என்கிட்ட 400 ரூபா இருக்குமா சார்? எல்லா காலத்துலையும் கைமாத்தா 400 ரூபா வச்சுருப்போமா? சாத்தியமா? இவன் என்கிட்ட இருக்கு. இவன் என்ன சாதிச்சிட்டான்? என்ன இந்த மக்களுக்கு செஞ்சால் எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ இங்கே என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கோ, ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கோ, ரெண்ட் கட்டுறதுக்கோ நம்ம படாத பாடுபடுறோம். சரி, ஆனால் இவர்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. என்ன கதிரானந்த் என்பவன் என்னங்க பண்ணிட்டான் சொல்லுங்க. சரி, துரைமுருகன் அண்ணா காலத்தில் இருந்தார், கருணாநிதி காலத்தில் இருந்தார், இப்போ ஸ்டாலின் காலத்தில் இருக்கிறார், நாளைக்கு உதயநிதி காலத்தில் உதவாநிதி காலத்திலையும் இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த கதிரானந்த் என்பவன் என்ன பண்ணான்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது மெரிட் ஓரியன்டாக படித்து கோல்டு மெடல் வாங்கி உழைத்து இதை ஏதாவது பண்ணியிருக்கானா? அவன் ஒரு 4 இன்டர்வியூ ஏறி இறங்கியிருப்பானா? ஒரு 4 இன்டர்வியூ ஏறி இறங்கி ஒரு அவமானப்பட்டிருப்பானா ஏதாவது ஒரு ஆஃபீஸில்? என்னையா படிச்சுட்டு வந்திருக்கேன், என்னையா நீ பெரிய இது தூக்கி போட்டிருப்பாங்களா ஃபைலை மூஞ்சியில்? எந்த அவமானமாவது லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பானா இவன்? இல்லை எந்த சவாலையாவது இவன் எதிர்கொண்டிருப்பானா? இவன் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுன்ற ஏதாவது ஒரு வேதனை இவனுக்கு இருக்கா? ப்ரெஷர் இருக்கா இவனுக்கு? எதுவுமே கிடையாது. மளிகை சாமான் வாங்கணும், அடுத்த மாதத்துக்கு மளிகை சாமான் வாங்கணுமே, இந்த மாதம் இவ்வளோ ஆயிடுச்சு, அடுத்த மாதம் வாங்கணுமே, சரி கொஞ்சம் குறைப்போம், இந்த சாமான்லாம் வேண்டாம், இப்படி ஏதாவது ப்ரெஷர் இருக்கா இவனுக்கு? எதுவுமே கிடையாது. ஆனால் இவன் மக்கள் பிரதிநிதி. இவன் போய் பாராளுமன்றத்தில் உட்காருவான். எதுக்கு வந்தான்? என்ன தகுதி இவனுக்கு? ஒன்றும் கிடையாது. அவர் சொல்கிறார், யார்? துரைமுருகன் சொல்கிறார், அதிமுக பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சத்துணவு கூடத்தில் ஆயா அதை கூப்பிட்டு வந்து எம்பி ஆக்கிட்டாங்க. அதுக்கு என்ன தெரியும்? சரி, ஏன் சத்துணவு கூடத்தில் ஆயா சுயமாக சம்பாதிக்கிறார், உழைத்து சம்பாதிக்கிறார், நேர்மையாக சம்பாதிக்கிறார். இது எதுவுமே உனக்கு கிடையாது, உதவாக்கிற பையனு கிடையாது. இவன் ஏன் எம்பி ஆகும்போது சத்துணவு கூடாது ஆயா ஆகக்கூடாதா? அது எவ்வளோ ஏளனமாக பேசுகிறாங்க பாருங்க சார். இப்போ மே 18 வந்து கொங்கு மண்டலத்தில் இணை எழுச்சி மாநாடு சீமா நடத்த இருக்காரு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் திமுக அதிமுக கட்சிகள் ஓட் பேங்க்லையும் சரி, அரசியலும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை தாண்டி நாம் தமிழ் சீமான் கட்சியால் கொங்கு மண்டலத்தை தடம் பதிக்க முடியுமா? கொங்கு மண்டலத்துடைய அரசியல் தன்மை என்பதே வேறு. அங்கே நாம் தமிழருடைய இருப்பு அப்படின்றது குறைவாக தான் இருக்குது, உண்மையை ஒத்துப்போம். பட் அதை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். நாம் தமிழர் கட்சியை பற்றி நான் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, நிறைய பேர் ஆர்கியூ பண்ணும்போது கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஜய் வந்துட்டார், அவரோட கட்சி வந்துருச்சு, நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் பிரியும் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் திரும்ப அதான் நான் சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடியது ஸ்டாண்டர்டு ஓட்டு. அது அந்த கட்சிக்கும் இந்த சித்தாந்தத்திற்கும் சீமான் என்கிற நபருக்கும் முழுமையாக வரக்கூடிய ஒரு வாக்கு. ஸோ அந்த வாக்கு வங்கி வந்து அதிகரிக்குமே தவிர அது குறையாது. அப்போ அது குறையும் என்றால் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அது குறையலாம். என்னென்னா நாம் தமிழர் கட்சியாக ஒரு தவறை செய்து அதனால் அது குறையலாமே தவிர மற்றபடி அது குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கான ஈர்ப்பு குறைவு. இந்த மாநாடு நடத்துவதனால அவங்களுக்கு அது அதிகரிக்கும், அது விழிப்புணர்வு ஏற்படும், அதனால் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.